வணக்கம். ஒரு கவிதை அதுவும் 1000 வருஷத்துக்கும் மேல உயிரோட இருக்குன்னா அதோட ரகசியம் என்னவா இருக்கும்? வாங்க இன்னைக்கு தமிழ் இலக்கியத்தோட அப்படி ஒரு ஆச்சரியமான வடிவமைப்பை பத்தி தான் பார்க்க போறோம். சரி, ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். 1000 வருஷத்துக்கு அழியாம நிக்கிற மாதிரி ஒரு கவிதையை நாம உருவாக்கணும்னா அதை எப்படி செய்யறது? அதுக்குன்னு ஏதாவது ஒரு ஃபார்முலா இருக்கா என்ன? ஃபார்முலா இருக்கான்னு கேட்டீங்கல்ல? ஆமா இருக்கு. நம்ம தமிழ் இலக்கியத்திலே அதுக்கு ஒரு மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட் இருக்கு. அதோட பேர் தான் யாப்பருங்கல காரிகை. ஆனா எல்லாரும் சுருக்கமா காரிகை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரி, முதல்ல இந்த 1000 வருஷ பழமையான கவிதை வீதியோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ஏன் இன்னைக்கும் இவ்ளோ ஸ்பெஷலா பேசப்படுது? அதாவது 1000 வருஷத்துக்கும் மேல ரொம்ப பழமையான தொல்காப்பியத்துக்கு அப்புறமா ஒருத்தர் கவிதையோட இலக்கணத்தை கத்துக்கணும்னு நினைச்சா அவங்களுக்கு இதுதான் ஒரு முக்கியமான வழிகாட்டி நூல். அப்போ பாத்துக்கோங்களேன் இதோட முக்கியத்துவத்தை. சரி, இவ்ளோ பெரிய முக்கியமான ஒரு நூலை எழுதினாரே, அந்த மர்மமான சிற்பி யாரு? அவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அவரோட பேரு அமித சாகரர். இந்த பேருக்கே ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. அமிதம்னா அளக்க முடியாதது, சாகரம்னா கடல். சோ அளக்கவே முடியாத கடல் போன்ற அறிவுடையவர்னு அர்த்தம். பேர்லயே எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இவரோட காலம் எதுவா இருக்கும்னு பார்த்தா கிபி 10ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. அது எப்படி இவ்ளோ உறுதியா சொல்றாங்கன்னா, கிபி 11ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த புத்தமித்திரனார்னு ஒரு அறிஞர் அவரோட வீரசோழியம் நூல்ல அமிதசாகரரை பத்தி குறிப்பிடுறாரு. அப்போ இவர் கண்டிப்பா அவருக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கணும் இல்லையா? சிம்பிள் லாஜிக் தான். அவரை பத்தி நமக்கு கிடைச்ச சில துப்புகள் இதுதான். அவர் ஒரு சமணத்துறவி, அருகக்கடவுளை வழிபட்டிருக்காரு. ஆனா அவரோட முழுமையான வரலாறு என்னன்னு இன்னைக்கும் ஒரு மர்மமா தான் இருக்கு. இந்த மர்மத்துக்கு கொஞ்சம் வெளிச்சம் தர்ற மாதிரி இவருக்கு பிறகு குணசாகரன்னு ஒருத்தர் இந்த நூலுக்கு ஒரு அருமையான விளக்க உரையே எழுதியிருக்கார். ஓகே, அந்த மர்மமான ஆசிரியரை பத்தி கொஞ்சம் பார்த்தாச்சு. இப்போ அவர் கட்டுன அந்த பிரம்மாண்டமான கவிதை மாளிகைக்குள்ள நம்ம போகலாம். வாங்க அதோட வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த புத்தகம் ரொம்ப தெளிவா, குழப்பமே இல்லாத ஒரு 3 பகுதி கட்டமைப்போட உருவாக்கப்பட்டிருக்கு. ரொம்ப சிம்பிள். இதுதான் அந்த மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட். பாருங்க, ஒருப்பியல், செய்யுளியல், அப்புறம் ஒலிபியல்னு 3 முக்கிய பகுதிகளா இதை பிரிச்சிருக்காங்க. கவிதையோட இந்த 3 தூண்களையும் இன்னும் கொஞ்சம் சிம்பிளா புரிஞ்சிக்கலாம். முதல்ல உறுப்பியல். இதுதான் பேஸ்மெண்ட் மாதிரி. அதாவது எழுத்து, அசை, சீர், தளைன்னு கவிதைக்கு தேவையான அடிப்படை உறுப்புகளை பத்தி இது சொல்லுது. ரெண்டாவது செய்யுளியல். இந்த பேஸ்மெண்ட்டை வச்சு எப்படி வெண்பா, ஆசிரியப்பான்னு விதவிதமான கவிதை வடிவங்களை கட்டுறதுன்னு இது சொல்லிக் கொடுக்குது. கடைசியா ஒலிபியல். இது ஒரு மாதிரி ஆட் ஆன் மாதிரி. முதல் 2 பகுதிகளில் சொல்லாத சில விதிவிலக்குகளையும் ஸ்பெஷல் ரூல்ஸையும் இதுல விளக்குறாங்க. சரி, இப்ப நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் இந்த அமைப்பு எப்படி ஒரு கணக்கு மாதிரி துல்லியமா இருக்குன்னு பார்க்கலாமா? ஆமா, எண்களை கொண்டு எழுதப்பட்ட கவிதை. இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிற ஸ்டைலே ரொம்ப தனித்துவமானது. அதுக்கு பேரு மகடுவு முன்னிலை. அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த முழு நூலும் நமக்கு முன்னாடி ஒரு பெண் இருக்கிற மாதிரியும் நாம அவங்க கிட்ட கவிதை இலக்கணத்தை விளக்குற மாதிரியுமே எழுதப்பட்டிருக்கு. எவ்வளவு அழகான ஒரு கற்பனை இல்ல? யோசிச்சு பாருங்க, ஒரு இலக்கண நூல், அதுவும் ரொம்ப கடினமான விதிகள் இருக்கிற ஒரு நூலை அத உங்களுக்கு முன்னால இருக்கிற ஒரு பெண்ணிடம் பேசுவது போல எழுதியிருக்காரு. இது எவ்வளவு ஒரு கிரியேட்டிவான அணுகுமுறை! அது மட்டும் இல்ல, இந்த நூல் முழுக்க கட்டளை கலித்துறைன்னு ஒரு குறிப்பிட்ட கணித துல்லியமான யாப்புல தான் எழுதப்பட்டிருக்கு. இதுல ஒவ்வொரு வரியோட எழுத்து எண்ணிக்கையும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி கண்டிப்பான விதிகள் இருக்கிறதுனால தான் கவிதைக்கு ஒரு தாளகதியும் கேட்கறதுக்கு ஒரு இசைத்தன்மையும் கிடைக்குது. இதுல ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்டான 2 விதிகள் தான். தமிழ்ல அசைன்றது ஒரு சிலபிள் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு வரி நேரசைங்கிற ஒரு வகை அசைல ஆரம்பிச்சா அதுல கரெக்டா 16 எழுத்துகள் இருக்கணும். மெய்யெழுத்தெல்லாம் கணக்குல வராது. அதே வரி நிறையசைங்கிற இன்னொரு வகை அசைல ஆரம்பிச்சா அதுல சரியா 17 எழுத்துகள் இருக்கணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான விதி, ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அப்போ ஒரு சின்ன கணக்கு. நிறையசையில தொடங்குற ஒரு 4 வரி செய்யுளோட மொத்த எழுத்துகளின் எண்ணிக்கை என்னவா இருக்கும்? 17 பெருக்கல் 4, கரெக்ட், 68. ஒரு எழுத்து கூடவோ குறைச்சலோ இருக்கவே இருக்காது. இதுதான் கவிதைக்குள்ள இருக்கிற கணிதம். இந்த துல்லியம் தான் அந்த கவிதைக்கு ஒரு தனிப்பட்ட அழக கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு துல்லியமான கணக்கு போட்ட கட்டமைப்பு எதுக்காக? இதோட தாக்கம் என்ன? அதுதான் இந்த நூலை காலத்தால் அழியாத ஒரு வரைபடமா மாத்திருக்கு. யாப்பரங்கள காரிகைங்கிறது வெறும் ரூல் புக் மட்டும் கிடையாது. இது நம்ம தமிழ் இலக்கிய பாரம்பரியத்தோட ஒரு முக்கியமான அஸ்திவாரம். ரொம்ப நுட்பமான ஒரு கவிதை அமைப்ப 1000 வருஷமா இது பத்திரமா பாதுகாத்து வந்திருக்கு. சோ இது வெறும் விதிகள் இல்ல, இது ஒரு கலை வடிவத்தோட உயிர்நாடி. நாம இன்னைக்கு பார்த்தது ஒரு சின்ன உதாரணம் தான். இந்த மாதிரி காலத்தால அழியாத, இன்னும் நாம ஆராய்ந்து பார்க்காத எத்தனையோ கலைகளுக்கான வரைபடங்கள்
மத்த மொழிகளிலும் மத்த கலாச்சாரங்களும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு இல்லையா? அத பத்தி யோசிச்சு பாருங்க.